வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து மார்ச் மாதம் 9ஆம் தேதி உணர்வு உறவு என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். உணர்வு, உறவு, துறவு இந்த 3 சொற்களையும் நாம் ஆன்மீகத் துறையில் அடிக்கடி பயன்படுத்தி வருகின்றோம். இப்போது அந்த வார்த்தைகளிலே இன்னும் ஆழமாக செல்ல உள்ளோம். உணர்வுக்கும் உறவுக்கும் ஓரளவு வித்தியாசம் உண்டு. ஒரு எஜமான் இருக்கிறான், அவர் கீழே ஒரு பணியாள் இருக்கிறான். எதற்காக அந்த பணியாள் அங்கே வேலைக்கு சேர்ந்தான்? தனக்கு உணவு வேண்டும், அதற்கு ஊதியம் வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் தொழில் செய்கிறான். வேலையாளாக இருக்கிறான். இங்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இது உணர்வு. திட்டமிட்ட முறையில்தான் இந்த தொடர்பு அமைந்துள்ளது. எனவேதான் உணர்வு என்ற எல்லைக்குள் அதனை வைக்கிறோம். உறவு என்பது அத்தகையதல்ல. இவன் எஜமானனுக்காக வேலை செய்கிறான். வேலையாளுடைய பணிகளையெல்லாம், அவற்றின் பயன்களையெல்லாம் அந்த எஜமானன் அனுபவிக்கிறான். காலம் செல்ல செல்ல எஜமானன் பணியாளுடைய உயிரோடு ஒன்றி விடுகிறான், அன்பு கொள்கிறான், அவனுடைய சுகதுக்கங்களில் கலந்து கொள்கிறான். அதற்கு மேலாகவும் அந்த சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்கிறான். இந்த இடத்திலே தான் உறவு என்பதாக அமைகிறது. அப்படி பகிர்ந்து கொள்ளக்கூடிய உறவு எஜமானிடம் ஏற்பட்ட பிறகு, ஆரம்பத்தில் உணர்வு மட்டும் இருந்த அந்த பணியாளிடம் என்ன ஏற்படும் என்றால், அவனுக்கும் அதே உறவு ஏற்படும். உறவு என்பது உறைந்து போவது, தோய்வு என்று சொல்லலாம் அதனை. அந்த தோய்வானது இரண்டர இருக்க வேண்டும். அருட்தந்தை அவர்கள் இதை கவியரசருடைய கண்ணதாசன் பாடலின் மூலமாக, மனவளக்கலையில் ஆரம்பத்தில் உணர்வு மட்டும் இருந்தது. பழக 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 உறவாக மாறிவிட்டது. அதனால் அதை விட்டு பிரிய முடியவில்லை. அந்த பயிற்சிகளை செய்யாமல் இருக்க முடியவில்லை, தியானம் செய்யாமல் இருக்க முடியவில்லை என்று வருகிற போது, ஆரம்பத்தில் ஏனோ தானோ நுனிப்புள் மேய்ந்த கதையாக எல்லாம் உணர்வாக இருந்தது. காலத்தால் ஒன்றி 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 உறவாக மாறிவிட்டது என்ற அடிப்படையில் மனவளக்கலையில் இணைந்த பிறகு என்னென்ன மாற்றங்கள் நிகழும், குருவாக இருந்து நமக்கு வழிகாட்டுவது போல இந்த பாடலை எடுத்துக்கொள்ளலாம். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை இன்று முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. உன் நெஞ்சிலே பாரம், உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவேன். உன் கண்களின் ஓரம் எதற்காகவோ ஈரம், கண்ணீரை நான் மாற்றுவேன். வேதனை தீரலாம், வெறும் பனி விலகலாம், வெண்மேகமே புது அழகிலே நாமும் இணையலாம். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை இன்று தொடரலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.